வணக்கம் டிபிகே டாக்ஸ். பாரிஜாதம் சீரியலில் புது விசாலா இப்போது லீட் ஹீரோவாக நடிக்கிறவரை பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புது விசாலா பாரிஜாதம் சீரியலில் நடிக்கிறவரோட உண்மையான பேர் அக்ஷய் கமல். இவரோட அப்பா பேர் ஹரிநாத், அம்மா பேர் வைஜெயந்தி. இவருக்கு ஒரு தம்பி இருக்காங்க, அவங்களோட பேர் அர்ஜுன். இவர் எம்சிசி ஸ்கூலில் தான் தன்னோட பள்ளி படிப்பை படிச்சிருக்காரு. மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் தான் தன்னோட கல்லூரி படிப்பை இவர் படிச்சிருக்காரு. கல்லூரி படிப்பை முடிச்சதுக்கப்புறம் டிஜிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் 6 மாதம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு மீடியா கெரியரை இவர் சூஸ் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் மியூசிஷியன் ஆகணும்னு தான் இவரோட ஆசை. இவர் 14 வருடம் இப்போ வரைக்குமே கிட்டாரிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம், வெப் சீரிஸ்னு நடிச்சிட்டு வந்த இவருக்கு சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. ரெட்டை ரோஜா சீரியலில் இவர் ஜீ தமிழில் ஆரம்பத்தில் லீட் ஹீரோவாக நடித்தார். 2019ஆம் ஆண்டுக்கான ப்ராமிசிங் ஆக்டர் ஜீ குடும்ப விருது அக்ஷய் அவர்களுக்கு தான் கிடச்சிது. இதுக்கப்புறம் இந்திரா சீரியல்லையுமே ரொம்ப சூப்பராக இவர் நடிச்சிருந்தார். அக்ஷய் கமல் குக் வித் கோமாளிலையும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டு இருக்காரு. N4ன்ற திரைப்படத்துலையுமே இவர் நடிச்சிருக்காரு. திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹீரோவாக நடிக்கணுமா, வில்லனாக நடிக்கணுமா, எப்படி நடிக்கணும்னு கேட்டப்போ இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு நல்ல கதாபாத்திரம் இருந்தால் போதும், அது எப்படிப்பட்ட கதாபாத்திரமாகவும் நான் நடிப்பேன். ஏன்னா எனக்கு அதுதான் பிடிக்கும். ஏன்னா நான் சினிமாக்குள்ளே வந்ததுக்கான காரணமே நாசர் அவர்கள் தான். நாசர் அவரோட நடிப்பை பார்த்து தான் எனக்கு சினிமா நடிக்கணும்னு ஆசை வந்தது. அவர் தான் என்னோட ரோல் மாடல்னு ஒரு இன்டர்வியூவில் அக்ஷய் அவர்கள் பதிவு சொல்லியிருந்தார். லைஃப்பில் நல்ல நடிகராக ஆகணும், அது சீரியல், சினிமா எதுவாக இருந்தாலும் சரின்னு அக்ஷய் அவர்கள் சொல்லியிருக்காரு. பாரிஜாதம் சீரியலில் புது விசாலா இவரோட நடிப்பு எப்படி இருக்கும்னு இனி பார்ப்போம். அவருக்கு எங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.